இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கனசரேத் கடற்கரை அருகே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வருகிறார்கள். அவர் இருந்து பேசுவதற்கோ அவர் நின்று பிரசங்கிப்பதற்கோ சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அங்கே இல்லை. நம்ம பாஷையில் சொல்ல வேண்டுமானால் அவருக்கென்று ஒரு மேடை அங்கே இல்லை. இல்லாதவைகளை குறித்து அவர் கவலைப்படாமல் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார். அப்பொழுது சீமோனுடைய படகு இருக்கிறதை பார்க்கிறார். சீமோனிடத்தில் கேட்டுக்கொண்டு அந்த படகிலே உட்கார்ந்து அவர் போதகம் பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கான நல்ல அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அதில் ஒன்றுதான் இருப்பதை பயன்படுத்துங்கள். எனக்கு இது இருந்திருந்தா நான் இப்படி செய்திருப்பேனே, இந்த காரியம் எனக்கு இருந்திருந்தா நான் இப்படி நடத்தி இருப்பேனே, இந்த காரியத்தை இப்படி செஞ்சிருப்பேனே என்றெல்லாம் நாம் பேசுவது உண்டு. இதை வேதம் அங்கீகரிக்கவில்லை. என்ன இருக்கிறது? ஜனங்கள் 3 நாட்கள் இயேசுவின் சமூகத்தில் இருந்தபோது அவர்களுக்கு கொடுக்க ஒன்றுமில்லை, எனவே ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சீஷர்கள் கேட்கும்போது இயேசு அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? இருப்பதை எடுத்து பயன்படுத்த ஆரம்பியுங்கள். இருப்பதை பயன்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துவ தேவாலயத்திற்குள்ளே போகிறார். அங்கே அவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது, அதை சுத்திகரிக்க வேண்டும். அதற்கு அவருக்கு ஒரு சவுக்கு தேவையா இருந்தது. வேதம் அழகாய் காண்பிக்கிறது. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, கயிறு இருக்கிறது, அதை எடுத்து ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அதை வைத்து சுத்தப்படுத்துகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. என்ன இருக்கிறதோ அதை வைத்து பயன்படுத்தி பழக தேவன் நமக்கு அழகான ஆலோசனையை அவருடைய வார்த்தை மூலமாய் காண்பித்திருக்கிறார். வீட்டில் என்ன இருக்கிறது? இருப்பதற்காக முதல்ல ஸ்தோத்திரம் செலுத்துவோம், அதை பயன்படுத்துவோம். ஆமே, கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் அதை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமேன். காண ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டு தீரும் நிலையில் வந்தபோது அங்கே இருந்த கற்சாடியை எடுத்து தானே பயன்படுத்தினார். அது கால் கழுவுவதற்காக சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்டதா இருந்தாலும் உடனே ஆண்டவர், நீங்க பொற்பாத்திரங்களை கொண்டு வரணும் அல்லது இப்படிப்பட்ட பாத்திரங்களை கொண்டு வந்தாதான் நான் செய்வேன், ஒன்றுமே சொல்லவில்லை. அங்கே என்ன இருக்கிறது? கற்சாடி இருக்கிறதா, எடுத்துட்டு வா. இருப்பதை பயன்படுத்தி அழகான அடிச்சுவடை நமக்கு காண்பித்திருக்கிறார். பிரியமானவர்களே, மற்றொருவரை கம்பேர் பண்ணி, இன்னொரு குடும்பத்தை கம்பேர் பண்ணி, அவங்க வீட்டில் கார் இருக்கு, என் வீட்டில் கார் இல்லையே, இப்படி புலம்போதை விட அவங்க வீட்டில் கார் இருக்கு. ஓகே ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு பைக் இல்லை, எனக்கு பைக்கு கொடுத்துருக்குறீங்களேப்பா, உனக்கு ஸ்தோத்திரம்ப்பா, இப்படி சொல்லி பழகும். சிலருக்கு பைக்கே இல்லை, எனக்கு சைக்கிள் தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களே, ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு சைக்கிள் கூட இல்லாமல் நடந்து போகும்போது எனக்கு சைக்கிள் கொடுத்துருக்குறீங்களேப்பா, நன்றி அப்பா. ஆமென். இப்படி என்ன இருக்கிறதோ அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி அதை பயன்படுத்த பழகும்போது ஆண்டவர் இன்னும் நன்மைகளை தருவார். காரணம், எந்த நன்மையானையும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் இறங்கி வருகிறது. தேவன் இப்பொழுது நமக்கு தருகிற கொஞ்சத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என பார்த்து கர்த்தர் அநேகத்தின் மேல நம்மை அதிகாரியாய் வைக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். எனவே சகோதரா சகோதரி, உங்களுக்கு என்ன இருக்கிறது அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி அதை பயன்படுத்துங்கள். இல்லாதவைகள் எல்லாம் கர்த்தர் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு வாய்ப்பு பண்ணி தருவார். 10 வருடத்துக்கு முன்பதாக நீங்கள் இருந்த நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்னைக்கு வாங்கின சம்பளம் இன்னைக்கு இருக்கிற குடும்பத்தை ரன் பண்ணுவதற்கு ஏதுவா இருந்ததா என்று கேட்டால் இல்லை, பெரும்பாலானோருக்கு அது இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்முடைய குடும்ப எல்லை விரிவாக்கப்படும் போது அதற்கான காரியங்களை கர்த்தர் அழகாய் சந்தித்து கொண்டு தானே இருக்கிறார். எனவே என்ன இருக்கிறதோ அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி அதை பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, எங்களுக்கான நல்ல அடிச்சுவடை வைத்து போயிருக்கிற பரலோக பிதாவே, அப்பா, இருப்பதை பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளில் உணர்த்தினீரே,
நாங்களும் முறுமுறுக்காமல் என்ன நீர் கொடுத்திருக்கிறீரோ அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி அதை செயல்படுத்த கர்த்தர் கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.